மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No confusion. You see, every election negotiation, all political party will ask more seat. Finally, they will settle. Same thing going to happen here. We are asking some more seat. They also reasonably will come to settlement. No problem, no confusion, no huddle. Intactly, happily going on the negotiation. DMK, you are with DMK only. Party, DMK and Congress, the India Bloc alliance. This is natural alliance, ideological alliance. Where is the difference of opinion? Every election, all party, even small party are also asking more seat. What we need, we will ask. Definitely our Honorable Chief Minister, Stalin Ji will consider. So you don't have any issues on No issues. Intactly, smoothly going on. Sir, because yesterday all the MLAs from Delhi has been asked about the alliance. It has been said that Every election from our Delhi leader asking the position, what is the conditions of the Tamil Nadu, what the Tamil Nadu people thinking about the election, how is our election partner. Every election, this is routine work. Okay? But last one question, sir. The people are saying, and some Congress leaders, some rumors also going, you are talking with TVK on this. We didn't talk TVK. Who said we talk TVK? Even I am the PCC president. I didn't talk. I don't know anyone. My high command also didn't give any direction to me. You go and talk directly or indirectly. This Congress party is a historical party, 140 years old party. We don't have any backdoor politics. We don't know how to do the backdoor politics. Straight away we will tell what we need, what we want. Congress is clear. Clear, very clear. DMK. Yes, India. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அதில் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இயற்கையான கூட்டணி, கொள்கை கூட்டணி. திரைமறைவில் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமில்லை. காங்கிரசுக்கு அது தெரியாது. தாவேகாவுடன் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. யார் கூறினார்கள் என அவர் பேசியிருந்த அந்த காட்சிகளை பார்த்து விரிவான விவரங்களோடு பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, விவரங்கள். வணக்கம். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கடும் இழுபறியை நீடித்துக் கொண்டிருக்கிறது. திமுக சார்பில் 25 இடங்கள் கொடுக்கப்படும் என்று காங்கிரசுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியோ 28+1 28 இடங்கள், அதே போல ஒரு ராஜ்யசபா இடங்கள் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. 3 இடங்கள் மட்டுமே அதிகமாக கேட்கும் காங்கிரஸ், 3 இடங்களை கம்மியாக தரும் திமுக என தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் எதிர்பார்த்த நிலையில் காங்கிரஸ் கட்சி முதற்கட்டமாக 41 தொகுதிகளையும், பிறகு 38, 32, பிறகு 28 என்று குறைத்திருக்கிறார்கள். திமுகவோ ஆரம்பத்தில் 21 இடங்கள் என்று ஆரம்பித்த திமுக தற்போது 25 இடங்கள் வரை காங்கிரஸ் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் 28+1 எங்களுக்கு வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என அந்த உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் அமைக்கும் வகையில் எங்களுக்கு இப்பொழுதே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். இதுகுறித்து திமுக மற்றும் காங்கிரசுடனான அந்த பேச்சுவார்த்தை கடும் இழுபறியை நீடித்து வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது. அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளரே தாவேகா எங்களை அழைக்கிறது என்று அவர் வெளிப்படையாக கூறினார். இந்நிலையில் அந்த பேச்சை மையமாக வைத்து தமிழக அரசில் மிகப்பெரிய விவாதம் வந்தது. காங்கிரஸ் கட்சி ஒருபுறம் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வந்தது. இந்நிலையில் இதுகுறித்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, நாங்கள் அப்படி எதுவும் பேசவில்லை என்றும், நாங்கள் பின்வாசல் வழியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக ஒரு தேர்தல் கட்சி, ஒரு கூட்டணி என்றால் ஆரம்பத்தில் அதிக இடங்களை கேட்போம், அவர்கள் ஒரு நம்பர்களை சொல்வார்கள். அந்த தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்களுக்கும் மற்றும் பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் ஒரு இடத்தை நாங்கள் தேர்வு செய்து அதில் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம். எனவே இது போன்ற விமர்சனம் ஒரு இயல்புதான். இந்நிலையில் அதுக்காக நாங்கள் இன்னொரு கட்சியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக தாவேகாவுடன் நாங்களுடைய எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. பின்வாசல் வழியாக நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை என்று செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இந்நிலையில் செல்வ பெருந்தகை பேசுவது ஒரு கருத்தாக இருந்தாலும் மேலிட பொறுப்பாளர்கள் டெல்லியிலிருந்து ஒருவர் வேறு கருத்தாக பேசுவதால் காங்கிரஸ் கட்சியிலேயே பல்வேறு குழப்பங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுகிறது. மேலிட பொறுப்பாளர் நாங்கள் தாவேகாவுடன் பேசுகிறோம் என்கிறார்கள். அதே போல அதே மேலிட பொறுப்பாளர்கள் தான் 25 எங்களுக்கு நாங்கள் கூடுதலாக இட வேண்டும், அதற்காக இந்த தொகுதியை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்று பொதுவெளியில் ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள். ஆனால் செல்வ பெருந்தகையோ கூட்டணி சுமூகமாக இருக்கிறது என்றும்,
கூட்டணி இயல்பாக இருக்கிறது, கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் என்று இருவேறு கருத்துக்கள் இந்த 2 பேருக்குமே இருக்கிறது. எனவே இது குறித்து இந்த வாரத்துக்குள் ஒரு முடிவு எட்டப்படும் என்று திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் செல்வப்பிரந்தை இவ்வாறு பேசியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.